காலை வணக்கம் மக்களே. உக்கடம் பேருந்து நிலையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம இருக்கிற இடம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி தாங்க நின்றுட்டுருக்கோம். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த உக்கடம் பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆப்போசிட் சைடில் தாங்க இருந்துச்சு. இப்போ அங்கே கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால இந்த இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா டெர்மினல் 1ஆகவும் அந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா டெர்மினல் 2ஆகவும் மாற்றிருக்காங்க. இப்போது டெர்மினல் 1லேருந்து தான் எல்லா பஸ்ஸுமே ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த டெர்மினல் 1லேருந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி வழியாக போகக்கூடிய பஸ்ஸஸ், அதே மாதிரி பாலக்காடு வழியாக போகக்கூடிய பஸ்ஸஸ், அதுக்கப்புறம் கோயம்புத்தூருக்குள்ளே ஓடக்கூடிய டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டெர்மினல் 2 ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இதுக்கு முன்னாடி நம்ம உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2-3 வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ தான் உக்கடமில் இருக்கக்கூடிய புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படியே உள்ளே போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது, மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி எல்லாம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கா, நம்ம இன்றைக்கி எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாங்க. பஸ் ஸ்டாண்ட் ஓரளவுக்கு பார்க்க பெருசாக தாங்க இருக்குது, கொஞ்சம் நீட்டாகவும் தெரியுது. நமக்கு முன்னாடி நிற்கிற இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் உக்கடம்லேருந்து காரைக்குடி போகக்கூடிய வண்டிங்க. இந்த ரேக் ஃபுல்லாக நிற்கிற வண்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடு போகிற வண்டிங்க. பின்னாடி கேஎஸ்ஆர்டிசி நிற்கிது பார்த்திங்கன்னா அதுவுமே பாலக்காடு போகிற வண்டி தான். இந்த ரேக்குக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் டவுன் பஸ்ஸஸும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த இடங்கள்லாம் மக்கள் உட்காரதுக்கு சேர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அந்த சேர்ஸ்க்கு தாண்டி அந்த பக்கம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் டவுன் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. டாய்லெட் ஃபெசிலிட்டியும் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது உள்ள. இன்றைக்கி நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை வழியாக மூணாறு வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. இந்த ரூட்டில் நம்ம கேஎஸ்ஆர்டிசியில் ட்ராவல் பண்ணியிருந்தோம். பழனி டு திருவனந்தபுரம் சர்வீஸில் ட்ராவல் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் டைம் நம்ம ட்ராவல் பண்ணது கேஎஸ்ஆர்டிசி வண்டிங்க. பட் இந்த டைம் ட்ராவல் பண்ண போகிறது டிஎன்எஸ்டிசி வண்டிங்க. கோயம்புத்தூர் பொள்ளாச்சி உடுமலை வழியாக மூணாறு வரைக்கும் டெய்லியுமே இந்த வண்டியை ஆப்ரேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம ட்ராவல் இந்த வண்டியில் தாங்க பண்ண போகிறோம். இன்னும் நமக்கு நிறைய டைம் இருக்குது. வண்டி வந்தோடனே மற்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாங்க. நமக்கு முன்னாடி நிற்கக்கூடிய இந்த ப்ரைவேட் பஸ் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து திருச்சூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:30 மணி ஆகுதுங்க. நம்ம ட்ராவல் பண்ணுற வண்டி கோயம்புத்தூர்லேருந்து 8:15 மணிக்கு கிளம்புமா. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கோவை உக்கடம்லேருந்து மார்னிங் டைமில் மேட்டுப்பாளையம் போயிட்டு மேட்டுப்பாளையம்லேருந்து மூணார் சர்வீஸை ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ தான் நம்ம வண்டி பஸ் ஸ்டாண்ட் உள்ளே என்டர் ஆன மாதிரி தெரியுதுங்க. தூரத்தில் தெரிஞ்சுது, அது நம்ம வண்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் பார்த்திங்கன்னா 7:45 ஆகுதுங்க. 7:45 இங்கே வந்துட்டு 8:15 இங்கேருந்து கிளம்புறாங்க. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது இந்த பஸ்ஸில் தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து மூணாறு வரைக்கும் இந்த வண்டியில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். BS6 தாங்க இந்த வண்டி. இப்போ நம்ம அப்படியே வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம ட்ராவலையும் ஸ்டார்ட் பண்ணலாம். பேக் சைட் ஸ்டிக்கர் பாருங்களேன். கோயம்புத்தூர், மூணார், பொள்ளாச்சி, உடுமலை, மறையூர் இந்த ரூட்டில் தான் வண்டி ட்ராவல் பண்ண போகுது. வண்டியோட லெஃப்ட் சைடு இந்த பக்கமும் கண்ணாடியில் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. ரூட் வந்து போட்டிருக்காங்க. கோவை, பொள்ளாச்சி, உடுமலை, மறையூர், தலையார், மூணார். வண்டியோட முன்பக்கம் நார்மலான ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர், மூணார், பொள்ளாச்சி, மறையூர் அப்படின்னு சொல்லிட்டு அரசு போக்குவரத்து கழகம் கோயம்புத்தூர் உக்கடம் பிரான்ச் வண்டிங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு கீழே இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்காங்க, மலையாளத்துலேயும் போட்டிருக்காங்க. மூணாருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் போட்டிருக்காங்க. இவ்வளோ நேரம் வண்டியோட எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தாச்சுங்க. ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெஃப்ட்டு, ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே இன்டீரியர் பார்க்கலாங்க. வண்டி உள்ளே பாருங்களேன், செம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி மண்டேன்றதுனால ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக தாங்க இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வாரத்து கடைசியில் இந்த வண்டி செம்ம டிமாண்டாக தான் ஓடுமாமா. நம்ம ஏர்லியராகவே பஸ் ஸ்டாண்ட் வந்ததுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் இங்கேயே முடிச்சாச்சுங்க. இதுக்கடுத்து இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா உடுமலையில் தான் ஒரு 1/4 மணி நேரம் பிரேக் கொடுப்பாங்களாம். கோயம்புத்தூர்லேருந்து மூணார் வரைக்கும் இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நாளாகவே இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த ட்ராவல் வந்து இன்றைக்கி தாங்க பண்ண போகிறோம். ஆன் டைமான 8:15 மணிக்கு நம்ம வண்டி கோயம்புத்தூர் உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. நம்ம எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் நம்ம வண்டியோட ஸ்பீட் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க, வண்டியோட டைமிங் எப்படி இருக்குது, என்ன டைமுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூணார் ரீச் பண்ணுறோம், இடையில எங்கேயாவது ரெஸ்ட் பிரேக் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வண்டி வெளியே வந்துருச்சுங்க.
பாலத்துக்கு கீழே இந்த இடத்துல தாங்க இதுக்கு முன்னாடி உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெர்மினல் 1 அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட் அப்படியே ஆப்போசிட்டில் வச்சுருக்காங்க. இந்த பிளேஸை டெர்மினல் 2 யூஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. மேபி டவுன் பஸ்ஸஸ் அங்கேருந்தும் மொஃபசல் பஸ்ஸஸ் வந்து இங்கேருந்தும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டோட இட நெருக்கடி வந்து கொஞ்சம் குறையுங்க. நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா பஸ் ஸ்டாண்டு உள்ள. அப்போது அந்த டைம் கீப்பரை நான் சொன்னாங்க, இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையமில் காலைல 6:30 மணிக்கு கிளம்பி 7:45க்கு உக்கடம் வந்துட்டு இங்கேருந்து 8:15 மணிக்கு கிளம்புறாங்களாம். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உக்கடம் பிரான்ச் வண்டி தாங்க. உக்கடம்லேருந்து மார்னிங் காந்திபுரம் போயிட்டு அங்கேருந்து மேட்டுப்பாளையம் ஒரு சர்வீஸ் எடுக்கிறாங்க. மேட்டுப்பாளையம்லேருந்து மூணார் அப்படின்னு தான் போட்டு வர்றாங்க. ஸோ மேட்டுப்பாளையம்லேருந்து மூணார் போகிறவங்களும் இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கலாம். மேட்டுப்பாளையம், காரமடை, பெரியநாயக்கம்பாளையம், துடியலூர் இந்த பக்கம் இருந்து மூணார் போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வண்டி யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வண்டிக்கு ஆன்லைன்லேயுமே டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து மூணார் வரைக்கும் இருக்கும். நான் இன்றைக்கி அப்படியே ஆன்லைனில் தான் டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர் டு மூணார் வரைக்கும். கோயம்புத்தூர் உக்கடம்லேருந்து பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை வழியாக மூணார் வரைக்கும் கிட்டத்தட்ட 155லேருந்து 160 கிலோமீட்டர் வருங்க. இந்த 160 கிலோமீட்டரை நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா 5 மணி நேரத்தில் கவர் பண்ணுறாங்க. மார்னிங் 8:15க்கு இங்கே கிளம்புற வண்டி மதியானம் 1:15 மணிக்கு மூணார் போய் ரீச் பண்ணுற மாதிரி ஆன்லைனில் டிக்கெட் ரிசர்வ் பண்ணும்போது பார்த்தேன். இப்போ நான் கண்டக்டர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார் 1:30 மணிக்குள்ளே ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். டிராஃபிக்கை பொறுத்து தான். மேபி அந்த ரூட்டில் கொஞ்சம் டிராஃபிக் இருந்தால் டைம் ஆகும். டிராஃபிக் இல்லை அப்படின்னா 1:30 மணிக்கெலாம் ரீச் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ட்ராவலுங்க உக்கடம்லேருந்து. நம்மளோட லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர்லேருந்து கோயம்புத்தூர் வழியாக மேட்டுப்பாளையம் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் யாராவது அந்த வீடியோ பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வண்டியில் டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் தான் டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணியிருந்தோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸோடு சேர்த்து 210 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதுவே நீங்கள் ஆஃப்லைனில் எடுக்கும்போது 180 ரூபா கிட்ட வரும்னு நினைக்கிறாங்க. ஒரு 30 ரூபா தான் டிஃபரன்ஸ் இருக்கும் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா. விடுமுறை நாட்கள் அதுக்கப்புறம் வார இறுதி நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை ரொம்பவுமே அதிகமாக இருக்குமா. நேற்று வந்து சண்டே அன்னைக்கு மட்டும் 40 பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் பண்ணி ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வீக்கெண்டு அதே மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் டைம், லீவ் டைம்லலாம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா முன்கூட்டியே டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்தளவுக்கு டிமாண்டாக ஓடிட்டுருக்குங்க இந்த வண்டி. இந்த ரூட்டில் ஓடக்கூடிய ஒரே ஒரு வண்டி இந்த வண்டி தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து மூணார் வரைக்கும் ஒரே ஒரு வண்டி தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வண்டிக்கும் செம டிமாண்டுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:15 மணி ஆகுதுங்க. நம்ம பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சு. 8:15 மணிக்கு நம்ம உக்கடம்லேருந்து கிளம்பணும். 9:15க்கு பொள்ளாச்சி ரீச் பண்ணியிருக்கோங்க. உடுமலையிலேருந்து மூணாறு போகிறதுக்கு கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸும் இருக்குங்க. பட் கோயம்புத்தூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி இந்த சைட்லேருந்து டேரெக்டாக போகிறதுக்கு இந்த வண்டி தான் இருக்குது. ஸோ மார்னிங் டைமில் 9:15 to 9:20க்குள்ளே இந்த வண்டி பொள்ளாச்சிலேருந்து கிளம்புங்க. ஒம்பது 20க்கு நம்ம பொள்ளாச்சிலேருந்து கிளம்பியாச்சுங்க. கோயம்புத்தூரில் வெயில் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்தது. பட் பொள்ளாச்சியில் வெயிலோட தாக்கம் காலையிலே ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இதுக்கு அடுத்து நம்ம வண்டியோட ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டை தாங்க.
இந்த ரூட்டில் இப்போ 4-வே ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல டோல்கேட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ திண்டுக்கல்லேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த ரூட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாகவே 4-வே தான். டிராஃபிக்கும் அந்தளவுக்கு இருக்காது. நம்மளோட பயண நேரமும் ரொம்பவுமே கம்மியாகுங்க. இன்றைக்கி இந்த வண்டியில் ரிசர்வேஷன் பண்ணி ட்ராவல் பண்ணுறவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க. உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்லேயே கண்டக்டர் நான் சொன்னார், இந்தந்த சீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன், அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து டிக்கெட் எடுத்தவங்களோட கவுண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 20 பேர் வந்து டேரெக்டாக மூணாறு போகிறவங்கள தான் இருக்காங்க. அதே மாதிரி சின்னார், தலையார், மறையூர், காந்தலூர் போகிறவங்களும் இந்த வண்டியை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாங்க. அவங்களுக்குமே இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குங்க. உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணார் போகிறதுக்கு அரசு பேருந்துகள் இருக்கிற மாதிரி தனியார் பேருந்துகளும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது டைமிங் எனக்கு சரியாக தெரியல. நான் உடுமலை பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு வேணால் பார்க்கலாங்க. உடுமலையிலேருந்து மூணார் போகிறதுக்கு என்னென்ன டைமிங்லாம் பஸ் இருக்குது அப்படிங்கிறத வேணால் அங்கே டைம் இருந்தால் கேட்டு பார்க்கலாங்க. நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த ரூட்டில் டோல்கேட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த பிளேஸ் தாங்க. கரெக்டாக உடுமலைப்பேட்டை அடுத்து இருக்குங்க. எக்ஸாக்டாக இந்த ஊரோட லொக்கேஷன் எனக்கு சரியாக தெரியல. பட் அந்த இடத்துல தான் டோல்கேட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. பொள்ளாச்சி தாண்டி இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. 2 பக்கமும் நல்ல தென்னந்தோப்பாக தெரியும். அதுக்கப்புறம் விண்ட் மில்லும் நீங்கள் நிறைய பார்க்கலாங்க. ஸோ ஒரு சூப்பரான 4-வேல ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரூட்டை சூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு நேச்சராகவும் இருக்கும், ரொம்பவுமே அருமையாகவும் இருக்குங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம உடுமலை ரீச் பண்ணியாச்சுங்க. உடுமலை பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கே ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அது எவ்வளோ நேரம் போடுறாங்கன்னு தெரியல. பஸ் ஸ்டாண்ட் போனதுக்கப்புறம் பார்க்கலாங்க எவ்வளோ நேரம் அங்கே நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10 மணி ஆகுதுங்க. 8:15 மணிக்கு கோயம்புத்தூர் உக்கடத்தில் கிளம்பி 10 மணிக்கு உடுமலைப்பேட்டையை ரீச் பண்ணியிருக்கோங்க. உடுமலையிலேருந்து 10-20 மணிக்கு தான் இந்த வண்டி கிளம்புமா. ஸோ உங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் பிரேக் இருக்குது. நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுனா கூட போயிட்டு வரலாம். பட் ரெஸ்ட் ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது இங்கே. 10:20க்கு கிளம்புற மாதிரி சொன்னாங்க. ஒரு 5 நிமிஷம் லேட்டாக 10:25க்கு தான் நம்ம வண்டி கிளம்புதுங்க. கிட்டத்தட்ட 25 நிமிஷம் நமக்கு உடுமலைப்பேட்டையிலே வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பஸ் ஸ்டாண்டில் ஹோட்டல்ஸ், டீ கடைகள் நிறையவே இருக்குது. நீங்கள் டீ, காஃபி சாப்பிட்றதா சாப்பிட்டுக்கலாம், சாப்பாடு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம். பட் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி தான் ரொம்ப ரொம்ப மோசங்க. கோவை உக்கடம்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ட்ராவல் ரொம்பவுமே சூப்பராக போயிட்டுருக்கு. வண்டியோட ஸ்பீடுமே வந்து பார்த்திங்கன்னா 60லேருந்து 65 வரைக்கும் சூப்பராக ஓட்டிகிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மலைப்பாதையில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவுமே ரொம்பவுமே ஷார்ட் ரோடுங்க. இங்கே செக் போஸ்ட்டுக்கு அப்புறம் மூணார் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஷார்ட்டாக தான் இருக்கும். ஆப்போசிட்டில் வர்ற வண்டிகளுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த ரூட்டில் நம்ம வண்டியோட ஸ்பீடு எப்படி இருக்குது, என்ன மாதிரி டைமிங் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:30 மணி ஆகுது. 10:30 மணிக்கு உடுமலையிலேருந்து கிளம்பியிருக்கோம். என்ன டைமுக்கு மூணார் ரீச் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம மூணார் போயிட்டு தாங்க பார்க்க முடியும்.
தமிழ்நாட்டிலேருந்து கேரளா மாநிலத்துக்குள்ளே போகிறதுக்கு நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த ரூட்டும் ஒரு முக்கியமான ரூட்டுங்க. ஏன்னா காந்தலூர், மறையூர், மூணார் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ். ஸோ நிறைய வண்டிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்லேயும் போவாங்க. இந்த செக் போஸ்ட் தாண்டினோடனே லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகுங்க. அந்த வழியாக போனீங்க அப்படின்னா நீங்கள் அமராவதி டேம், திருமூர்த்தி ஃபால்ஸ் எல்லாம் போகலாங்க. திருமூர்த்தி மலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்குலாம் இந்த வழியாக தான் போவாங்க. நம்ம அப்படியே நேராக போகிறோங்க. நமக்கு லெஃப்ட் சைடு போகிறது தான் அமராவதி நகர், அந்த திருமூர்த்தி மலை போகிற ரூட்டுங்க. தெரியுது பார்த்தீங்களா, இந்த ரூட்டு தாங்க அது. இங்கேருந்து நம்ம ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். ஆனைமலை டைகர் ரிசர்வ் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதுக்கு அடுத்து ஃபுல்லாக மலைப்பகுதி தான். ரோடும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ரோடாக தான் இருக்கும். ஆப்போசிட்டில் வர்ற வண்டிகளுக்கும் நம்ம வழிவிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி டிராஃபிக் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நம்ம ஆன் டைமுக்கு ரீச் பண்ணிடலாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நைட் டைமில் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவுமே டேஞ்சருங்க. நம்ம லாஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணியிருக்கும் போது கூட யானைகளை கூட்டமாக பார்த்தோம் பார்த்தீங்களா, கேஎஸ்ஆர்டிசியில் ட்ராவல் பண்ணியிருந்தோம்ல, அப்போ வந்து யானைகள் ரொம்ப கூட்டமாக இந்த ரோட்டை கிராஸ் பண்ண மாதிரி இருந்தது. நைட் டைம் தான் அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியல. இப்போ ஃபுல்லாக டே டைமில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ரூட் எந்த அளவுக்கு சீனிக்காக இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாங்க. இந்த ரூட்டில் போகும்போது டிராஃபிக் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அது இப்படி தாங்க இருக்கும். ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பெண்டாக இருக்கிற இடங்களில் திரும்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதுவும் நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய வண்டியாக இருக்குமா, ஸோ அப்படி இருக்கும்போது திரும்பி தான் போகிற மாதிரி இருக்கும். அதுக்காக ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குங்க. ஆப்போசிட்டில் வர்ற வண்டிகள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இறங்கணும். நம்ம வண்டியும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மெதுவாக தான் திரும்ப முடியுங்க. இங்கே பாருங்கள், ரோடு எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சமயத்தில் ஓன் வண்டி யூஸ் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வருவாங்க, ஓவர்டேக் பண்ணி வர மாதிரி வருவாங்க. ஸோ அப்படிலாம் வரும்போது ஆப்போசிட்டில் ஏறுற வண்டிகள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. டே டைம்லையும் இதே மாதிரி தான் நடக்குது, நைட் டைம்லையும் இதே மாதிரி தான் நடக்குது. ஸோ நைட் டைம்லாம் லாஸ்ட் டைம் போகும்போது செம்ம டிராஃபிக்கு, ரொம்ப டிலே ஆச்சுங்க. அதே மாதிரி தான் இப்போயுமே இங்கே பாருங்களேன் எத்தனை வண்டி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டைம் இந்த ரூட்டில் டிராஃபிக் ஆயிடுச்சு அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணுங்க. அந்தளவுக்கு ரொம்ப சின்ன ரோடுங்க இந்த ரோடு வந்து. இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு உள்ளே தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். திருப்பூர் மாவட்டத்து எல்லையில் தான் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரளா மாநிலத்துக்குள்ளே நுழைய போகிறோங்க. திருப்பூர் மாவட்ட ஊராட்சி இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவோட ஸ்டேட்டு தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னார் செக் போஸ்ட்டுங்க. தமிழ்நாடு கேரளா பார்டரே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாங்க முடியுது. இதுக்கப்புறம் கேரளா ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுங்க. அங்கேயுமே ஒரு செக் போஸ்ட் இருக்கும், இங்கேயுமே ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க. ஸோ 2 செக் போஸ்ட்டையும் கடந்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேரளாக்குள்ளேயே நுழைய முடியுங்க. நம்ம அண்ணா ரொம்ப சூப்பராக ஓட்டுறாருங்க. 50 வரைக்கும் போகிறாரு. அப்படியே செம்ம அழகாக வண்டி ஓட்டுறாரு. டிரைவிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆப்போசிட்டில் வர்ற வண்டிகளுக்கு வழிவிடுறதுலேருந்து ரொம்பவுமே அருமையாக ஓட்டிகிட்டு இருக்காருங்க. இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் ட்ராவல் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு வண்டியில் பிளாஸ்டிக் கொண்டு போகாதீங்க. ஏன்னா செக் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செக் பண்ணுறதே அதுதான், பிளாஸ்டிக் எதுவும் கொண்டு போகிறோமா இல்லை வேறு ஏதாவது தடை செய்யப்பட்ட பொருள்லாம் கொண்டு போகிறோமான்னு செக் பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. அங்கே போயும் பிளாஸ்டிக்கை தூக்கி போடாதீங்க மலைப்பகுதிகளில். ஏன்னா சில விலங்குகள்லாம் அதை சாப்பிடும்போது அதோட உடல்நிலையும் ரொம்ப பாதிக்கும். இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் நல்லா பச்சை பசேரன் இருக்குது. லாங்காக வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அருவிகளும் தெரியுதுங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் கேப்சர் பண்ண முடியல, ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால சரியாகவே தெரிய மாட்டேங்குதுங்க.
இதுக்கு முன்னாடி தான் மூணாரை சுற்றியே நிறைய மக்கள் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூணாரை தாண்டி வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நமக்கு முன்னாடி தெரியுது வந்து பார்த்திங்கன்னா மறையூர் தான் ஃபஸ்ட்டு வரும். மறையூர்லேயே இப்போ நிறைய ரெசார்ட்ஸ்லாம் போட்டாங்க. ஏன்னா மறையூர் பக்கத்தில் தான் காந்தலூர் இருக்குது, தலையார் இருக்குது. ஸோ அதெல்லாம் விசிட் பண்ணி பார்க்குறதுக்கு மறையூர் தான் ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியான பிளேஸ் அப்படிங்கிறதுனால இப்போ நிறைய ரெசார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மறையூர் பக்கம் தான் வந்துருச்சுங்க. லெஃப்ட் சைடு போகிற இந்த ரோடு தான் காந்தலூர் போகிறதுங்க. இப்போ நம்ம மறையூர் ரீச் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 12:10 ஆகுதுங்க. இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் பிரேக் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படியே ஒரு காஃபி சாப்பிட்டு வந்துடலாங்க. இன்றைக்கி சரியான வெயிலுங்க. அப்படியே தக்கன்னு இருக்குங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12:25. நம்ம மறையூர்லேருந்து கிளம்ப போகிறோம். பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்குங்க. ஸோ அங்கேயே நீங்கள் டீ, காஃபி, ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி சாப்பாடு வாங்குறதுனா கூட நீங்கள் இங்கேயே வாங்கி வச்சுக்கலாங்க. இதுக்கு அடுத்து நமக்கு எங்கேயுமே பிரேக் கிடையாது. மூணாறு தாங்க லாஸ்ட்டு. மூணாரை சுற்றி நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் மூணாரெல்லாம் சுற்றி பார்க்க வர்றீங்க அப்படின்னா அங்கே ஸ்டே பண்ணாமல் மூணார்லேருந்து கொஞ்சம் தள்ளி ஸ்டே பண்ணுங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே ஸ்டே பண்ணுறதுக்கான ரூம்ஸ் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. வீக்கெண்டு அதே மாதிரி லாங் ஹாலிடேஸ்லாம் வந்ததுன்னா மூணாரில் ரூம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி டிராஃபிக்கும் ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் மூணாரை தாண்டி தலையாறு, இந்த மாதிரி மறையூர், சின்னார், அதுக்கப்புறம் காந்தலூர் இந்த பக்கமெல்லாம் ஏதாவது ஸ்டே பண்ணிங்க அப்படின்னா மூணாரை தவிர்த்து இந்த பக்கம் இருக்கிற சில பிளேசஸையும் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்குங்க. மறையூர் தாண்டினதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட் தாங்க. எந்த பக்கம் நீங்கள் திரும்பினாலும் டீ எஸ்டேட் நிறைய பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம வண்டியோட ஸ்பீடும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 40 to 50 இதில் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் வண்டிகள் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அந்தளவுக்கு பிஸியான ரூட்டில் இந்த ரூட்டும் ஒன்றுங்க. இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா லக்கம் வாட்டர் ஃபாலுங்க. இப்போ தண்ணி ரொம்ப கம்மியாக வர மாதிரி தான் இருக்குது. இதுவுமே ஒரு சைட் வியூ பாயிண்ட் தாங்க. இங்கேருந்து மூணாறு டவுன் வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டருங்க. இதில் பார்க்கலாம் தண்ணி போதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி வரத்தே இல்லைங்க, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது போல். நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டியோட டைமிங்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர் உக்கடம்லேருந்து காலையில் 8:15 மணிக்கு கிளம்புற வண்டி மதியானம் 1:30 to 2 மணிக்குள்ளே மூணாறு ரீச் பண்ணுறாங்க. அதே மாதிரி மதியானம் 2:30 மணிக்கு மூணாறில் கிளம்புற வண்டி நைட்டு 9 மணிக்கு கோயம்புத்தூர் ரீச் பண்ணுறாங்க. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து மூணாறு வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு ரிசர்வேஷன் ஆப்ஷன் இருக்குது. ரிட்டன் டைரெக்ஷனில் இந்த வண்டிக்கு ரிசர்வேஷன் ஆப்ஷன் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் மூணாறுலேருந்து கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 மணிக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் வந்துடுங்க. அப்போ தான் நீங்கள் இந்த வண்டியில் சீட் பிடிக்க முடியும். கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்க நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணிக்கலாங்க. கோயம்புத்தூர்லேருந்து மூணாறு வரைக்கும் இந்த வண்டியில் நம்ம ட்ராவல் ரொம்பவுமே சூப்பராக இருந்ததுங்க. வண்டியோட ஸ்பீட் நல்லாவும் இருந்தது. அவங்க கொடுத்த ரெஸ்ட் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டை ஓரளவுக்கு ஓகே, மறையூர் வந்து சூப்பராக இருந்ததுங்க. இன்றைக்கி நம்ம ட்ராவல் ஒரு அரை மணி நேரம் லேட்டாக தான் மூணாறு ரீச் பண்ணியிருக்கோம். 1:15 மணின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் போட்டிருந்தாங்க. பட் கண்டக்டர்னா 1:30 மணின்னு சொன்னார். அதையும் தாண்டி இப்போ 2 மணிக்கு தான் நம்ம மூணாறு டவுனுக்குள்ளேயே வந்திருக்கோங்க. இங்கேயுமே செம்ம டிராஃபிக்காக தாங்க இருக்குது. மூணாறில் டிஎன்எஸ்டிசிக்கு தனியாக பஸ் ஸ்டாண்டு கிடையாதுங்க. கேஎஸ்ஆர்டிசிக்கு மட்டும் தான் பஸ் ஸ்டாண்டு இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2:10ங்க. இந்த இடத்துல தான் இறங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுக்கப்புறம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு திரும்பி மறுபடியும் அவங்க லஞ்செல்லாம் முடிச்சுட்டு 2:30 மணிக்கு கிளம்புற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் ட்ராப் பண்ணுறாங்க. 2:10ங்க இங்கே இறங்கும் போது.
இந்த வண்டிக்கு திருப்பி போகிறதுக்கும் மக்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஒரு சூப்பரான ட்ராவல் முடிவுக்கு வருதுங்க. 8:15 மணிக்கு நம்ம கோயம்புத்தூரில் கிளம்பி 2:15 மணிக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூணாறில் ட்ராவலை முடிச்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.